பெஞ்சல் புயல் எதிரொலியாக அரக்கோணத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், ஆற்காடு, வாலஜா, திமிரி, கலவை, காவேரிப்பாக்கம், நெமிலி, பணப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 47 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டனர். ஷோலிங்கர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததை அடுத்து ஆட்சியரின் துரித நடவடிக்கையால் மழைநீர் உடனடியாக வெளியேற்றப்பட்டது. மழை பாதிப்பு தொடர்பாக வேலூரில் ஆட்சியர் சுப்புலட்சுமி, பேரிடர் மேலாண்மை கண்காணிப்பு அலுவலர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் அங்கு தேங்கியிருந்த தண்ணீரை அகற்ற உத்தரவிட்டார். நம்முடைய கண்காணிப்பு அலுவலரோடு நம்முடைய மாவட்டத்தில் எந்தெந்த ஏரிகள் 100% நிரம்பி இருக்கிறதோ அந்த ஏரிகளை எல்லாம் பொன்னையில் உள்ள ஏரிகள் எல்லாம் ஆய்வு செய்தோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு, வெம்பாக்கம், தூசி, மாமண்டூர், அப்துல்லாபுரம், மாத்தூர், அனக்காவூர், வடதண்டலம், இருமன்தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பலத்த காற்று காரணமாக செய்யாறு காஞ்சிபுரம் சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதேபோல செய்யாறு வந்தவாசி சாலையிலும் மரம் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். புயல் தாக்கம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி, பூம்புகார், வானகிரி, திருமுல்லைவாசல், பிள்ளையாறு உள்ளிட்ட கிராமங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. வழக்கத்தை விட உயரமாக அலை எழும்பியதுடன் பலத்த காற்றும் வீசியது. இந்நிலையில் புயல் எச்சரிக்கைக்கு இடையே பூம்புகாரில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் அலைத்தடுப்பு பாறைகள் மீது ஏறி புகைப்படம் எடுத்தனர். நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் லேசான சாரல் மழை பெய்ததால் NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தப்பட்டாலும் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.